Hi everyone, welcome to Mommy's Hut. இந்த வீடியோல வரகரிசி வச்சு எப்படி பொங்கல் பண்ணலாம்ங்கறத நான் செஞ்சு காட்டியிருக்கேன். வரகரிசி சாதமா சாப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சுனா இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வரகரிசி பொங்கலை சாம்பார் சட்னி வடையோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாமிஸ் ஹட்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: வரகரிசியை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், நெய் 1 டேபிள் ஸ்பூன், இப்போ சிம்ல வச்சுட்டு நெய் நல்லா காஞ்ச அப்புறம் சீரகமும் மிளகும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய், முந்திரி, இஞ்சி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 கப் வரகரிசிக்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றணும். நான் இன்னைக்கு அரை கப் வரகரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 2 கப் தண்ணி இது சேர்த்த அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பபிள்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ ஊற வச்சிருக்கிற வரகரிசியவும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிச்ச அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரெண்டு விசில் வந்த அப்புறமா சிம்ல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.